ஹாய் திஸ் இஸ் சிவா. பெரிய வெங்காயத்தில் விதை உற்பத்தி திட்டம் வந்து மழை சீசன் சட்டியான சிரமத்துக்கு மத்தியில் தான் நான் இதை செஞ்சேன். இந்த கணேசபுரத்தில் நிறைய பேருக்கு இந்த ரோடு தெரியாது. இந்த ஒரு மண் குடிசை தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். ஒவ்வொரு மொட்டும் நமக்கு ஒவ்வொரு காய் தான். இதை பிடிச்சி லேசாக இந்த 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 மாதிரி செஞ்சு விட்டோம்னா இந்த அப்போ நீங்கள் இந்த கிராமத்தில் வந்து தொடர்ந்து மெட்டாக்களுக்கு வந்து விதை உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்குவிப்பீங்க? ஊக்குவிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 100% எனக்கு இது வந்து வெற்றி அளிச்சிருக்கு இந்த பயணம். ஹாய் திஸ் இஸ் சிவா. இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் கணேசபுரம் கிராமத்தில் சிவகுமார் அண்ணாவோட தான் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால் பெரிய வெங்காயத்தில் விதை உற்பத்தி திட்டம், அதாவது விவசாய திணைக்களத்தால் வந்து கொடுக்கப்பட்ட வெங்காய காய்கள் மூலமாக விதை உற்பத்தி செய்ய தோட்டத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு முதலே இந்த வெங்காய விதை உற்பத்தி திட்டத்தில் அனுபவம் இருக்கு? கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து அனுபவம் முழுமையாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து வவுனியா கணேசபுரம். வவுனியா விவசாய திணைக்களத்தால் எங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து பதப்படுத்தி கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போ அதை தான் இந்த விதை எடுக்கிறதுக்கான உற்பத்தி செஞ்சு விதை எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தது. இது கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேருந்து ஒரு பதப்படுத்தி வந்து ஒரு 15 நாள் மட்டும் பதப்படுத்தி வந்துடும். அந்த 15 நாளைக்கு அப்புறம் தான் நான் நட்டேன். இது 100 கிலோ வெங்காயம், அதாவது 100 கிலோ வெங்காயம் நட்டுருக்கு. இதில் 100 கிலோ காய் கொண்டாந்து நட்டுருக்கு. பாத்தியை பார்த்தோம்னு சொன்னால் 10 அடி இந்த 10 அடி நீளத்துக்கும் 5 அடி அகலமும் போட்டு நட்டுருக்கோம். இந்த கிழங்கு பாத்தி பதப்படுத்தி எடுத்து தான் இந்த இது நட்டது. அதாவது நடுவது தான் மிக முக்கியமாக இருக்கணும். அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து 3/4 பங்கு, அதாவது ஒரு 1/4 பங்கு வெங்காயத்தை மேலால் வெட்டி வீசிடணும். அந்த வெட்டி ஒதுக்கணும். அது வெங்காயத்தை வெட்டி துப்புரவு பண்ணி நல்லா ஒரு தோல் அப்படியே ஃபுல்லாக கலட்டி போட்டு அது என்ன செய்யணும், கேப்டன் மருந்து இருக்குது, கேப்டன் மருந்தை கொண்டாந்து ஊற விடணும். அதில் போட்டு இப்போ சாதாரண இன்றைக்கி நம்ம நடுறோம்னா நேற்று பின்னேரமே வெட்டி அழகாக துப்புரவு பண்ணி ஊற விட்டுரும். ஊற விட்டதுக்கப்புறம் திரும்ப மக்கானால் எடுத்து அந்த ஓமை மருந்து ஒன்று இருக்குது, அதை நிலத்தில் அடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயத்தை நம்ம நடணும். நட்டு சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு ஒரு 3-4 நாள்லேயே அது முளை கிளம்பி வந்துடும். முளை கிளம்பி வந்ததுக்கு நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்யணும், கேப்டன் மருந்தையே தான் திரும்ப அடிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த அழுகல் தன்மை வரும் கூட. அழுகல் தன்மை வரும்போது கேப்டன் மருந்தையே தொடர்ச்சியாக நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 4-5 முறைக்கு அடிக்கும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா செழுப்பாக வளர்ந்து வரும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், முத நம்ம என்ன செய்யணும், ஒரு களை எல்லாம் கலட்டி போட்டு கடையில் பசலை இருக்குது, அதாவது சில்லி மிக்சர்னு ஒன்று இருக்குது, அதாவது கலந்த பசலை உரம் இருக்குது. என்னையை பொறுத்த மட்டும் இது 100க்கு கிட்டத்தட்ட எனக்கு 100% எனக்கு இது வந்து வெற்றி அளிச்சிருக்கு இந்த பயணம். அது இது வந்த நேரமும் சரியான இக்கட்டான சூழ்நிலையில் தான் வச்சு மழை சீசன் சட்டியான சிரமத்துக்கு மத்தியில் தான் நான் இதை செஞ்சேன். இந்த மழை சீசன் இருந்தனால தான் இந்த கூடு பாருங்க எவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்கு. இப்போ சில பேர் இந்த கூட்டை பற்றி சொல்ல போனோம்னா இந்த கூடு வந்து சில பேர் என்ன செய்யறாங்க, கீழால் சின்னதாக அடிச்சிடுறாங்க. சின்னதாக அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன சிரமம்னா ஒவ்வொரு நாளும் அதை திறந்து விட்டுட்டு இருக்கும். இப்போ நம்ம இது மேலே உயர்த்தமாக அடித்தோம்னு சொன்னால் இந்த காற்று ஓட்டங்கள் வந்து நீட்டாக இருக்கும். அப்போ நம்ம இதை கலட்டி மூட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம அழகாக இது உள்ளுக்கு வந்து பாருங்கள் நின்றுக்கிட்டு நல்லா வேலை செய்யலாம், எல்லாமே செய்யலாம், ஒரு பிரச்சனையுமே இதுக்குள்ளே இருக்காது. இப்போ இதே நம்ம பணிச்சு போட்டிருந்தோம்னா நம்ம வேலை செய்யும்போது கூட்டை திறக்கும் மூடவும் அது சிக்கல். இந்த பூக்கள் சில நேரம் வந்து படும், அந்த கூட்டுகள் வளர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி உயரமாக அடிச்சுக்கிட்டால் எல்லா வேலைக்குமே சொல்லணும். மற்றது அந்த வெங்காயம் இப்போ சாதாரண கிட்டத்தட்ட ஒரு நம்ம இப்போ நட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 23ஆம் தேதி நான் நட்டேன். இது வந்து டிசம்பர் 23ஆம் தேதி நட்ட வெங்காயம் தான் இன்றைக்கு நம்ம அறுவடை செய்யணும். அப்போ இது கிட்டத்தட்ட பாருங்கள் இன்றைக்கு 3ஆம் மாதம் 23, அப்போ சரியாக 3 மாதம், சரியாக 90 நாள் சரியான ஒரு வெங்காயம் பயிர் செஞ்சு நம்ம இப்போ கிழங்குக்கு நீங்கள் வச்சிங்கனாலும் கூட சரியாக 90 நாள் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வெங்காயம் பிடுங்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் காயும் வந்து முத்தி நல்ல அழுகல் தன்மை வராது. இதையும் அதே மாதிரி தான் சரியாக பாருங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இது சரியாக பூ வெட்டுரும். இப்போ ஆரம்பத்தில் இந்த மொட்டு வருது தானே, இப்போ சாதாரண நினைக்கிறேன் ஒரு 45 நாள் சென்றதுக்கு அப்புறம் தான் இந்த மொட்டு வர வெளிக்கிடும். 35 நாள் 40 நாளுக்கு அப்புறம் மொட்டு வரும். அந்த மொட்டு வரும்போது நம்ம இன்னொருக்கா ஒரு 3ஆவது பசலையே போடணும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க 2 பசலையோட போதும் அப்படின்னு. இல்லை, 3ஆவது பசலை போட்டோம்னா தான் இந்த காய்க்கெல்லாம் நல்லா உரமாக இருக்கும். இந்த பாருங்கள் ஒரு பூ பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இந்த பூவெல்லாம். இதெல்லாம் நல்ல வெயிட்டுக்குரிய பூ. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விரிகிற டைமில் தான் நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய டைம். இதுதான் நம்மளுக்கு அந்த நோய் தாக்கத்தையும் எல்லா விஷயத்தையும் இந்த டைமில் தான் கொண்டாந்து விடும். இப்போ இந்த டைமில் என்ன செய்யணும், நானாக ஒவ்வொரு நாள் 3 தினமும் பிடிச்சிருக்கேன். இது அதாவது காலையில் ஒருக்கா இந்த பார்த்துக்கலாம், இந்த இப்படி பிடிச்சி இந்த பிள்ளைக்கு இப்போ இதை வந்து சில பேர் நல்லா கசக்கி விட சொன்னால் அப்படி கசக்கிடக்கூடாது. கசக்கணும்னு சொன்னால் இது பிஞ்சு விழுந்துடும். இந்த ஒவ்வொரு மொட்டும் நமக்கு ஒவ்வொரு காய் தான். இந்த பாருங்கள் காய் வந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு மொட்டும் ஒவ்வொரு காய். இதை பிடிச்சி லேசாக இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா இந்த பிடிக்கும் போது என்ன செய்யணும், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நாள் பிடிச்சோம்னா பின்னர் என்ன செய்யணும், அந்த பக்கம் இருந்து இங்கால வரும். ஏன்னு சொன்னால் முத நம்ம பிடிக்கும்போது மகரந்த சேர்க்கை கூட வராது. இடைக்கு போகையில் தான் இந்த கையில் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த கையில் மஞ்சளாக இருக்கும். இது வந்து ஒரு மகரந்த சேர்க்கை. இந்த இது தான் படணும். இப்போ இந்த பூவிலேருந்து அடுத்த பூக்கு இப்படி வைக்க போய்கிட்டு இருக்கும். அப்போ அதனால தான் இங்கிட்டு இருந்தால் அங்கால போயிட்டு அங்கேருந்து இங்கால வரும்.
அப்படி வந்ததுக்கப்புறம் அப்போ தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கஷ்டமானவங்க 2 நேரம் பிடிச்சாலும் பரவாயில்ல, போதும். பின்னரமும் மாலையும் காலையும் கண்டிப்பாக பிடிச்சாகும். இப்போ நம்ம இந்த மொட்டு வந்துருச்சு தான் 35 நாள் 40 நாளுக்கு அப்புறம் நம்ம 35 நாள்லேருந்து நம்ம பசலை போட்டு எந்த அளவில் எடுக்கிறோமோ அதை நம்ம பார்த்துக்கணும் தானே. அப்போ இந்த பூ வந்து இந்த மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே நம்ம இந்த மகரந்த சேர்க்கை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த மகரந்த சேர்க்கை செஞ்சுக்கிட்டு போகும்போது கிட்டத்தட்ட சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு காட்டுறதுன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி காய் வரும். இந்த மகரந்த செயற்கை முடிஞ்சு இந்த அளவுக்கு காய் வரும். இந்த பாருங்கள், இந்த இங்கனைக்குள்ள இருக்க ஒரு இந்த மாதிரி சின்ன பூவாக வரும்போது நம்ம மகரந்த செயற்கை செய்கிறத நிப்பாட்டணும். அதாவது இந்த பிடிக்கிற தன்மையை விடணும். அதாவது இந்த பிடிக்கிற தன்மைனா இந்த மாதிரி இருந்த பூவை நம்ம அடிக்கடி பிடிக்கணும். இந்த மாதிரி காய் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை இப்படி நம்ம டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணோம்னா இந்த காய் வந்து இப்படி அழுத்துப்பட்டைக்கு உள்ளுக்கு விதைகள் வந்து இதாகும். அந்த பிஞ்சு விதை தானே, பிஞ்சாக இருக்கும்போது நசுவிடும். அப்போ அந்த முளைத்திறன் இல்லாமல் போயிடும். அதுக்காக இந்த காய் வந்ததுக்கப்புறம் நசுக்கிறத அந்த பிடிக்கிறத வந்து விட்டுறணும், அதில் தொடக்கூடாது. அதாவது நம்ம பூ வந்ததுலேருந்து 1 மாதத்துக்கிட்ட போவோம், அந்த காய் அரும்பில் வந்து காய் வர்றது. அப்போ அந்த காய் வர தட்டியும் நம்ம பிடிச்சி தான் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதுகளுக்கு பெருசாக இந்த மகரந்த செயற்கை எடுக்க தேவையில்லை. வெங்காயம் இந்த விதை எடுக்கும்போது எனி டைம், அதாவது இப்போ 3 நேரம் நம்ம வந்து பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு நோய் வந்துடும். வெங்காயம் வந்து இந்த பூ எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம், ஆனால் சக்ஸஸ் வெற்றி அளிக்கும். இது வந்து சரியாக இன்றைக்கி 3 மாதம் 90 நாள் முடிஞ்சிச்சு. இதையோட இன்றைக்கி 23 தேதி 12ஆம் மாதம் 23ஆம் தேதி வெட்டினோம். இப்போ வச்சோம். இன்றைக்கி 3 மாதம், சரியாக 3 மாதத்தில் நான் இப்போ இதில் இடையில வெட்டின 50 பூ வெட்டியிருக்கேன். 50 பூவில் நான் காய வச்சு எடுத்தேன் விதை. கிட்டத்தட்ட 300 கிராம் விதை இருக்குது. அதாவது 300 கிராம் விதை இருக்குது. அப்போ இது எனக்கு இப்போ எந்த மதிப்புப்படி இது கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோ விதை எனக்கு எடுக்கணும். 8 கிலோவிலேருந்து 9 கிலோ விதை 100க்கு 100 அப்போ வைக்கப்படல. கிட்டத்தட்ட 75 கிலோ வெங்காயம் தான் இங்கே நடுபட்டுருக்கு. ஏன்னா ஒரு 25 கிலோ வெங்காயம் அந்த மழை நேரத்தில் வந்தனால கொஞ்சம் அழுகல் தன்மை இருந்து நான் அதை ஒதுக்கிட்டேன். அப்போ 75 கிலோ விதையில தான் இந்த விதை எடுத்துருக்கு. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வெங்காயம் பூ விதை எடுக்கிறதுக்கு வந்து சிரமம் இல்லை. அது ஆரம்பத்திலேருந்து நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போனோம்னா 100க்கு 100 விதமான பலனை நம்ம அடையலாம். 90 நாளைக்கு அப்புறம் ஒரே தான் வெட்டையலாம் நமக்கு. இந்த பாருங்கள், இந்த இங்கனைக்கில் வந்து இது வெட்டக்கூடிய காய், இது இன்றைக்கு வெட்டணும். இந்த பாருங்கள் வெடிக்குது, இந்த வெடிச்சிருக்கு. இந்த விதை வந்து இப்போ நாளைக்கு வெட்டணும். இதை நம்ம வச்சோம்னு சொன்னால் இது தெரித்து கீழே கொட்டிடுச்சுன்னா அது பலன் இல்லை, சும்மா அநியாயமாக போகும். அதனால் நம்ம பூ வெட்டும் போதும் இந்த 1 2 ஒரு காய் வெடிச்சிருந்தால் கூட வெட்டலாம், பிரச்சனை இல்லை. இதில் ஒரு காய் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு காய் அதே மாதிரி பார்க்க போனால் இந்த பூ வெட்டலாம். அப்போ இந்த இப்போ முத்தி இருக்குது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் இப்போ எங்களுக்கு இது தெரியும், எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கனால நான் இப்போ இதில் எந்த காய் வெட்டக்கூடிய காயினா பச்சையாகவே வெட்டி காய போடுவேன். ஏன்னா அது தெரியும். அது தெரியாதவங்க செய்யும்போது இந்த ஒரு காய் 2 காய் வெடிக்கும் போது அதை வெட்டி நம்ம காய போட்டு எடுத்தோம்னா சரி. சில பேர் இப்படி வெட்டுவாங்க, இந்த இங்கனைக்கில் வெட்டுவாங்க. அப்படி வெட்டக்கூடாது. இந்த பூ வெட்டும்போது இங்கே வெட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி இந்த பாருங்கள், இந்த ஒரு 6 சென்டி வச்சு இப்படி வெட்டணும் பூவை. இப்படி வெட்டிட்டு நம்ம காயை அடுக்கின மாதிரி காய போட்டோம்னு சொன்னால் இந்த பூ நல்லா காஞ்சி வந்ததுக்கு நமக்கு தெரியும் தானே. இப்போ வெயில் நல்ல பதமாக இருக்குன்ட்டு இப்படி பூவை போய் தொட்டு பார்த்தோம்னா தெரியும் இது இப்போ நல்ல இதாக இருக்குன்ட்டு. அப்போ அந்த பூவை என்ன செய்யணும், இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது பூவை வந்து இப்படி மறுபக்கம் பிடிக்கணும். குப்பரை பிடிச்சி இப்போ லேசாக கையால் இப்படி அழுத்தினோம்னு சொன்னால் பொறிஞ்சு கொட்டும் போயிட்டு. அப்போ கொட்டிட்டு என்ன செய்யணும், இந்த பூவை வீசாமல் இதில் கொட்டுறதை வேறையாக எடுத்துகிட்டு இதை திரும்ப காய போடணும். 3 வாட்டி இதை தேய்ச்சி எடுக்கணும். 3ஆவது வாட்டி வரும்போது தான் முழுமையான விதை வரும். அதாவது வாட்டி கொட்டுறது 75% தான். இது கடைசியாக அதிலேருந்து வர்ற விதை தான் 100க்கு 100 வீதம் முளைத்திறன். அதாவது பாரமான விதை வந்து எப்போயுமே டக்குன்னு கொட்டாது கீழே, அது அப்படியே அடங்கி இருக்கும். அதனால் இந்த 3 தேனை இதை தேய்ச்சி எடுக்கலாம். 3 தேனை தேய்ச்சி எடுத்தால் தான் இது முழுமையான பலனம். அப்போ வெயிலில் போட்டு வீட்டுக்குள்ளே எடுத்ததுக்கு அப்புறமே டக்குன்னு தேய்ச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் குறிப்பாக அந்த விதையை எடுத்து வெயிலில் போட்டு இப்படி கசக்குனீங்கனாலே இந்த விதை சாம்பல் ஆகும். அந்த விதை வந்து நொறுங்கி போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த விதை எடுக்கும்போது காய போட்டு திரும்ப விதையை தனியாக எடுத்து நம்ம கொஞ்சம் துப்பராக்கணும்னா வெயிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மெதுவாக தடைச்சிக்கணும்னா சரி. அது இந்த ஆரம்பத்தில் தேய்க்கிற மாதிரி கடைசி நேரத்தில் தேய்க்கக்கூடாது. நோமலாக தேய்க்கணும் விதை, அவ்வளோதான். அதுதான் மெயின். அது சரியாக செஞ்சால் வெற்றி தான். அப்போ நீங்கள் இந்த கிராமத்தில் வந்து தொடர்ந்து மெட்டாக்களுக்கு வந்து விதை உற்பத்தி திட்டம் செய்யறதுக்கு ஊக்குவிப்பீங்க. ஊக்குவிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் என்ன சவால்கள் வந்து எதிர்கொண்டிருப்பீங்க? இதில் நோய் சவால் தான் மெயின். நோய் சவாலும் எங்களுக்கு இந்த இது நடும்போது இந்த வருஷம் தான் மழை பிரச்சனை ஆகிட்டு. டிசம்பர் வந்து வெங்காயம் வந்த சீசனும் மழை ஆகிட்டு நடும்போதும் சரியான சிரமம் மட்டும் இந்த பதப்படுத்தி எடுக்கிறதுல தான் மெயின் பிரச்சனையாக இருந்தது. எல்லாம் ஈரத்தன்மை கூடனைக்கு உழவடித்து எடுக்கிறதுக்கு பதத்துக்கு எடுக்க கஷ்டமாகிடும்.